மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட மஞ்சள் வாய்க்கால் பகுதியில் குளம் ஒன்று அமைந்துள்ளது. நீர்நிலை புறம்போக்கு என்று அரசு ஆவணங்களில் உள்ள இந்த குளத்தை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனிநபர் ஆக்கிரமித்து மீன்களை வளர்த்து விற்பனை செய்து வருகிறார். இது குறித்து பல ஆண்டுகளாக பொதுமக்கள் அரசுக்கு மனு கொடுத்தும் குளத்தை மீட்டுத்தர வருவாய்த்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சமீபத்தில் அரசுக்கு சொந்தமான குளம் என்று அறிவிப்பு பலகை அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பலகையையும் குளத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ள தனிநபரின் ஆட்கள் பிடுங்கி எறிந்துள்ளனர். இதற்கான சிசிடிவி காட்சிகளுடன் வருவாய்த்துறையில் புகார் செய்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் இன்று கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வரும் சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் இருபுறமும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் நின்று கொண்டுள்ளன. காலையில் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கிராம மக்களுடன் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கிராம மக்கள் அறிவிப்பு. இது மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சி மஞ்சாக்கல கிராமத்தை வந்து பேசுறேன் சார். இப்ப நீங்க பாக்குற அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்கு 497/2 இது மஞ்சவாய்க்கு சொந்தமான குளம்னு தகவல் உரிமை சட்டம் மூலியமா வாங்கியிருக்கோம். இதுல கவர்மெண்ட் ரெவன்யூ ரெக்கார்டுலயும் அரசு புறம்போக்குன்னு தான் இருக்கு 497/2. பட் தனிநபர் வந்து எனக்கு சொந்தமானு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்க கவர்மெண்டால ஒரு போர்டு ஒண்ணு வச்சோம் 2 நாளைக்கு முன்னாடி பிடிஓ ஆபீஸ்ல சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. அதை இடிச்சு தள்ளிட்டு அவங்க ஆக்குவை பண்ணிட்டு இது பண்றாங்க. நாங்க இப்ப போராடல, 20 வருஷமா என் தாத்தா போராடினாரு, எங்க அப்பா போராடினாரு, இப்ப நாங்க போராடிக்க அடுத்து எங்க வர சந்ததிகளுக்கு நீர்நிலையே கிடையாது. சென்னை உயர்நீதிமன்ற ஆர்டர் படி தமிழ்நாடு குளங்களை பாதுகாப்பு சட்டம் 2007 ஃபார்ம் 7 அதை அவங்க ஃபுல்லப் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீதாயிரும். இதை நாங்க சொல்லி ஒரு 20 வருஷமா போராடுறோம் கவர்மெண்ட் ஆபீசர்ட்ட. ஐயா எங்களுக்கு அந்த குளத்தை மீட்டு கொடுங்க, தூர் வரதுக்கு அப்புறம் அந்த குளத்தை பார்த்தா தெரியும் 20 வருஷமா தூர் வரவே இல்லை. இதை ஆட்டையை போட்டு நாங்க வாங்கியிருக்கோம், தூர் வரவே இல்லை, எந்த நிதியும் ஒதுக்கப்படலன்னு. ஒரு கவர்மெண்ட் சொத்து கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு இல்லாம தனிநபர் ஆக்குவைக்கு போய்கிட்டு செலவாகிட்டு இருக்கு.